வெட்னஸ்டே மார்னிங் இன்றைக்கி கிருத்திகை, அதனால் காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அத்தை டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, பசங்க வந்து சாப்பிட்டது சேராமல் இருந்தாலோ செரிமானம் ஆகாமல் இருந்தாலோ கொஞ்சமாக தண்ணியில் ஓமம் போட்டு கொதிக்க வச்சு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாமிட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் நார்மலாகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் குழந்தைங்களுக்கு நான் இதை தான் எப்போதுமே கொடுப்பேன். அத்தை வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு சிஸ்டர் கிச்சன் டூர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய கிச்சன் வந்து ஓப்பன் டைப்பு, அது இல்லாமல் பாட் டைப்பு வரும். இது என் கிச்சனில் பிடிச்சது என்னென்னா, நான் ஃப்ரிட்ஜும் கிரைண்டர் மிக்ஸிக்கும் வந்து தனியாக யூனிட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து அடுப்புக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து மேலே ஒரு செல்ஃபு மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன். எதுக்காகனா, நான் சமைச்சது எல்லாம் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருவேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது கிச்சன் வந்து நீட்டாக தெரியும். அதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், ஃபோன் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.